ஹாய் ரோக்லே, குட் ஆஃப்டர்நூன், ஹாப்பி சண்டே, ஜீசஸ் லவ்ஸ் அஸ். நாங்கள் வந்து பிருத்திவியோட ஃப்ரெண்டு சனா, அவங்களோட அக்கா கல்யாணம். அவங்க நல்லா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதனால் கிளம்பி மதியானம் எத்தனை மணிக்கு வண்டி சொன்னேன்? 12:30 ஆயிடுச்சா? இல்லை 11:45 இருக்கும். வண்டி சொல்லிவிட்டு கால் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புனோம். அக்ஷரா மஹால் அங்கே வச்சுருந்தாங்க. போனோம். கரெக்டாக நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் நிக்கா ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அந்த அவங்க சைன் பண்ணுறது தானே, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பொண்ணை போய் பார்த்துட்டு செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. அவங்க அம்மாவே ரொம்ப யங்காக இருப்பாங்க, சந்தூர் மாவு மாதிரி. அப்புறம் சனா அதுக்கு மேலே அழகாக இருப்பான், அவங்க அக்கா அதுக்கு மேலே அழகாக இருப்பாங்க. மாப்பிள்ளையும் செம அழகு, கரெக்டான ஜோடி. போய் பார்த்துட்டு அப்புறம் ஃபோட்டோ வீடியோலாம் கொஞ்சம் எடுத்துட்டு பிருத்திவியும் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி போயிருந்தான். அவன் கூட செல்ஃபியில் எதுவும் எடுக்கல, மறந்துட்டேன். அவன் நான் கையிலே பிடிக்க முடியல. அப்புறம் சிக்கன் பிரியாணி, நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் வெஜ்ஜில் சில்லி கோபியும் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் எடுத்தேன். பஃபே தான், நம்மளே போட்டு ஃபிஷ்ஷு, பெப்பர் ஃப்ரை, சிக்கன் பிரியாணி. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, அது பேர் என்னன்னு தெரில, ரசகுல்லாவில் நடுவில் பால்கோவா ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து அதை கழுவி தான் சாப்பிடுவேன். ஃபைனலாக அதை கழுவி சாப்பிட்டேன். சுகர் பேஷண்ட் இல்லை, அந்த ஜீனி சுகர் ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டேன் தண்ணியில் கழுவி. நார்மல் கூட்டம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் நல்லா கூட்டம் வச்சான்னு தெரியல, அவ்வளோ தெரிஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஐஸ்கிரீம் வீடெல்லாம் இருந்துச்சு. வீடாக எடுத்தோம். ஐஸ்கிரீம் வந்து நல்லா தண்ணி மாதிரி ஜூஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம். 2 பேருக்குமே சளி இன்றைக்கி தான் ஓகேவாக இருக்குது. ஆனாலும் ஐஸ்கிரீமை வெட்டத்துக்கு மனசு வரல, அது தண்ணி மாதிரி ஆக்கி சாப்பிட்டோம். இது வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஒரு வகை நல்லா இருந்துச்சு. ஒரு 2.5 மணி நேரம் வந்துட்டோம். 2:30 அப்புறம் வெளியில் அப்படியே எடுக்கிறேன், எங்களை வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி 3 ஜென்ஸ் வந்து கேட்டாங்க. சரி அப்படின்ட்டு போதுமா 10 செகண்ட்ஸ் பக்கம் எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவங்க கல்யாண வீடியோ வரும், அதில் பார்த்துக்கோங்க. ஸ்ரீதேவி பியூட்டி பார்லர்னு வரும்.